ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கான வீடியோ வந்து ஒரு டே இன் மை லைஃப் vlog தான். ஆல்மோஸ்ட் நிறைய டேஸ் கழிச்சு இல்லை டு பி வெரி வெரி ஆனஸ்ட், ஆல்மோஸ்ட் நிறைய மந்த்ஸ் கழிச்சு ஒரு டே இன் மை லைஃப் vlog போடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஃபியூ மந்த்ஸ் ஆயிடுச்சு நான் ஒரு டே இன் மை லைஃப் vlog போட்டு. சரி இன்றைக்கி மறுபடியும் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டே இன் மை லைஃப் vlog எடுத்திருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அன்றைக்கி பூரி அண்ட் உருளைக்கிழங்கு. பூரி வந்து எல்லாமே கொஞ்சம் புஃப்னு நல்லா இருந்தது. ஏதோ 1-2 பூரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்துச்சு. லைக் ரொம்ப ஃப்ளாட்டாக அப்படியெல்லாம் இல்லை, கொஞ்சம் இந்தளவுக்கு புஃப்னு வராமல் இருந்தது, அவ்வளோதான். மற்றபடி மற்ற எல்லா பூரியுமே செம்மையாக இருந்தது அன்றைக்கி. ஐ எம் ஸோ ஹாப்பி. புஃப்னு வந்தாலே ஒரு ஹாப்பினஸ் தானே, எல்லாருக்குமே இருக்கும். வரலன்னா கொஞ்சம் சோகமாக தான் இருக்கும், அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. பட் வந்தால் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிக்க வேண்டியது தான். நம்மளே யார் கேட்க போகிறா ஏன் ஹாப்பியாக இருக்க அப்படின்னு சொல்லி. சோகமாக இருந்தால் கூட கேட்கலாம், ஏன் சோகமாக இருக்க, ஏன் ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லி. ஹாப்பியாக இருக்கிறதுக்கெல்லாம் ரீசன் வேணுமா என்ன? ஹாப்பியாக இருக்க வேண்டியது தான். சின்ன சின்ன குட்டி 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 ஹாப்பினஸ்க்கு அப்படி கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது தான், அவ்வளோதான். அண்ட் இதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாருமே பூரி செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு செய்ய ஆளே இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு அந்த மசாலா செஞ்சுட்டு தான் பூரி செய்வாங்க. நான் மட்டும் அன்றைக்கி உல்ட்டாவாக செஞ்சுருந்தேன். மோஸ்ட்லி எல்லாருமே ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் பூரி செய்வாங்க. பட் நான் அன்றைக்கி ஃபஸ்ட்டு பூரி தான் செஞ்சுருந்தேன், அதுக்கப்புறம் தான் உருளைக்கிழங்கு பொறுமையாக செஞ்சுருந்தேன். நம்ம ஃபஸ்ட்டு அந்த பொட்டேட்டோ வேக வைப்போம்ல, அதோட விசில் வந்து எனக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். அதனால் அதை எடுத்து வச்சுட்டு அப்படியே சைட் பை சைட் பூரி செஞ்சிடலாம், அதுக்குள்ளே அந்த விசிலெல்லாம் ஃபுல்லும் போகிறதுக்குள்ளே நான் பூரியே செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சேன். இல்லைனா நானும் ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ மசாலா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூரி செஞ்சுருப்பேன். அவ்வளோதான். அன்றைக்கி பூரி செஞ்சுட்டு, பூரிக்கு வந்து எப்போவுமே மாவு பிசையும் போது சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாக இருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லா புஃப்னு வரும். அண்ட் எண்ணெயுமே நிறைய எடுக்காது. அந்த டைம் எனக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய அப்சர்வ் பண்ண மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. பட் பூரி நல்லா புஃப்னு வந்திருந்தது, அதில் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. இதுக்கப்புறம் பூரி மசாலா செஞ்சுட்டு சாப்பிட வேண்டியது தான். அதுக்கு வந்து குட்டியாக நான் அங்கங்கே கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். ஃபுல் டீட்டெயில்டு vlog வேணும், லைக் ஃபுல் ரெசிபி வேணும்னா நான் இன்னொரு டைம் கூட டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். பட் இப்போ சும்மா கொஞ்சமாக ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆயில், அதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு. நீங்கள் பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறதுனா ஆட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி என்கிட்ட பேஸ்ட் இல்லை, அதனால் சும்மா தட்டிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் நான். இதுக்கப்புறம் நீங்கள் க்ரீன் சில்லி வேணுன்னா போட்டுக்கலாம், அண்டு கருவேப்பிலை வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் க்ரீன் சில்லி ஆட் பண்ணல அன்றைக்கி, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட பிடிக்கும், இல்லை உங்கள் வீட்டில் பெரியவங்க மட்டும்தான் இருக்காங்க, குட்டீஸ் யாரும் இல்லை, நாங்கள் காரம் நல்லாவே சாப்பிடுவோம் அப்படின்னா நீங்கள் க்ரீன் சில்லி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது நல்லாவும் இருக்கும் க்ரீன் சில்லி ஆட் பண்ணும்போது. நான் ஆட் பண்ணல அன்றைக்கி, உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 or 2 ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் நல்லா போட்டு இது நல்லா சாட்டே பண்ணணும். நல்லா அது வந்து எப்படி சொல்கிறது, நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ஆனியன் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் டொமேட்டோ போடுங்க, அதுக்கப்புறம் சால்ட் போடுங்க. இது நல்லா வதங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் சால்ட் போடும்போது நல்லா யோசிச்சு போடுங்க. லைக் நம்ம வந்து பொட்டேட்டோ வேக வைக்கும் போதும் அதில் சால்ட் போட்டு வேக வைப்போம். இதுக்கும் சால்ட் போடுறதுனா நீங்கள் வந்து அந்த ஆனியனுக்கும் அந்த டொமேட்டோக்கும் எவ்வளோ சால்ட் தேவையோ அதை மட்டும் போட்டு வேக வைங்க. லாஸ்ட்டாக நீங்கள் சால்ட் செக் பண்ணிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் சால்ட் அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் பொட்டேட்டோ வேக வைக்கும் போது நான் சால்ட் எல்லாம் போட மாட்டேன், அப்படியே சும்மா ப்ளெயினாக வேக வைப்பேன்னா பொட்டேட்டோக்கும் சேர்த்து கூட போட்டுக்கலாம். பட் நான் பொட்டேட்டோ வேக வைக்கும் போது நான் அதுலேயும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன். லைக் இந்த ஆனியனுக்கும் இந்த டொமேட்டோக்கும் எவ்வளோ சால்ட் தேவைப்படுமோ அவ்வளோ தான் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக செக் பண்ணிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மஞ்சள் தூள் போடணும், அதுதான் கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். லைக் பார்க்குறதுக்கு அப்பீடைசிங்காக இருக்கணும்னா நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் போடணும். நிறையவும் போட்டுறாதீங்க, அப்படியே மஞ்சள் தூள் ஸ்மெல் ஒரு மாதிரி நல்லா இருக்காது அது சாப்பிட்றதுக்கு. லைட்டாக போடுங்க அந்த கலருக்கு மட்டும். அதுக்கப்புறம் சால்ட் போட்டிருந்தேன். இந்த ஆனியனுக்கு இந்த டொமேட்டோக்கும் எவ்வளோ சால்ட் தேவையோ அவ்வளோ மட்டும் தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக செக் பண்ணிட்டு பொட்டேட்டோவில் ஆட் பண்ணுவோம்ல, அப்போ செக் பண்ணிட்டு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா சாட்டே பண்ணணும், நல்லா அதை வந்து வதங்கணும், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பொட்டேட்டோ ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சால்ட் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு வேணும்னா சால்ட் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. உங்களுக்கு பொட்டேட்டோ மசாலா வந்து கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கூட சேர்த்து. அதில் கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கடலை மாவு அப்படியே போடக்கூடாது, ஒரு பவுல் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எந்த லம்ஸும் இல்லாமல், லம்ஸ் மீன்ஸ் கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லைனா இது நார்மலாகவே கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் பொட்டேட்டோ போடுறதுனால, அப்படியே விட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் தண்ணி ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலனா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொதித்து முடித்து நம்ம ஆஃப் பண்ணுவோம்ல ஸ்டவ், அப்போ வந்து நீங்கள் கொத்தமல்லி வேணுன்னா அதில் போட்டுக்கலாம்.
நல்லாயிருக்கும். நீங்கள் சர்வ் பண்ணும்போது லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. அவ்வளோதான், ரெடி டு ஈட். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அமேசான்லேருந்து ஒரு பார்சல் வந்திருந்தது. அது என்ன நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் கெஸ்ஸஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். அது என்ன ப்ராடக்ட்னு சொல்லி நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் இல்லை நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் ஆட் பண்ணி விடுறேன் அந்த கிளிப்ஸ் எல்லாம். ஐ வில் ஷேர் இட் தட் வித் யூ. அவ்வளோதான். அது ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஈவினிங் நைட் ஆயிடுச்சு நாங்கள் ஜுடியோ போகிறதுக்கு. நெக்ஸ்ட் டே அந்த ட்ரெஸ் வேணுமா இருந்துச்சு, அதனால் அன்றைக்கி ஜுடியோ போயிருந்தோம். நாங்கள் வெளில வரத்துக்குள்ளே ஜுடியோவில் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, லேட் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி நாங்கள் ஒரு 2 செட் மட்டும் 2 டாப்பு ஒரே ஒரு பேண்ட் மட்டும் எடுத்தேன். 2த்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு பேண்ட் எடுத்துக்கிட்டேன், 2 டாப் எடுத்திருந்தேன். அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு ப்ளூ டாப் வந்து நான் எக்ஸஸ் சைஸில் எடுத்திருந்தேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 299 தான் ப்ரைஸு. எக்ஸஸ் சைஸில் எடுத்திருந்தேன். இன்னொரு டாப் அந்த நேவி ப்ளூ இதுக்கப்புறம் நான் காட்டுவேன்ல, அந்த டாப் வந்து எனக்கு எக்ஸைஸில் கிடைக்கவே இல்லை. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எஸ்ஸில் எடுத்துக்கிட்டேன். எஸ்ஸுமே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது. எக்ஸஸில் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் மேபி, பட் எனக்கு கிடைக்கல. XXL எக்ஸ்எல் அந்த மாதிரி தான் சைஸ் அதிகமாக தான் இருந்தது, தவிர்த்து கம்மியாக இல்லை. சரி ஓகே, எஸ்லேயே ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இந்த ஒயிட் பேண்ட்டுமே அப்படி தான், எனக்கு வந்து எக்ஸஸில் கிடைக்கவே இல்லை, எஸ்ஸில் தான் இருந்தது. அண்டு ரொம்ப லூஸாலாம் இல்லை, கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்தது. எஸ்ஸே எனக்கு ஓகேவாக தான் இருந்தது. ஸோ நான் எஸ்ஸே பிக் பண்ணிக்கிட்டேன். எக்ஸஸில் இருந்திருந்தால் ப்ராபப்ளி அதை ட்ரை பண்ணிட்டு அதை எடுத்துருப்பேனா இருக்கும். கம்பேரேட்டிவ்லி எக்ஸஸ் கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கலாம், பட் எஸ்ஸே ஓகேவாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எஸ்ஸே எடுத்துக்கிட்டேன். இதோட ஃபுல் டீட்டெயில்டு விலாக் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் அதில் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுறேன் அதுலேயே நானும். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா பை, see you next time.